பொள்ளாச்சி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசு ஜாமீன் மனுவை பொள்ளாச்சி நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுகுறித்த தகவல்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தற்போது திருநாவுக்கரசுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. காரணம் என்ன? இதனுடைய பின்னணி குறித்து சொல்லுங்க. இந்த வழக்கில் மொத்தம் 4 பேர் பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டதாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில் 3 பேர் தனியாகவும் திருநாவுக்கரசு தனியாகவும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த சூழலில் நேற்றைய தினம் இந்த 3 பேரினுடைய காவல் நீடிப்பானது நேற்றைய தினம் மீண்டும் மற்ற 3 பேருக்கு காவல் நீடிப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் திருநாவுக்கரசுக்கு ஜாமீன் கேட்டு அவரது தாயார் லதா சார்பில் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய 1வது குற்றவியல் ஜாமீன் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை பொறுத்தவரை இந்த வழக்கில் ஆஜராக போவதில்லை என்று முடிவெடுத்து அறிவித்திருந்தார்கள். எனவே இன்றைய தினம் இந்த விசாரணையின் போது வழக்கறிஞர்கள் யாரும் திருநாவுக்கரசுக்கு ஆதரவாக ஆஜராகவில்லை. திருநாவுக்கரசுக்காக அவரது தாயாரை நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார். எனினும் இந்த வழக்கை பொறுத்தவரை இன்றைய தினம் அவருக்கு உரிய ஜாமீன் வழங்க முடியாது என மறுத்து இந்த ஜாமீன் மனுவை நீதிபதி ஆறுமுகம் இன்றைய தினம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து தற்போது திருநாவுக்கரசு தனக்காக மீண்டும் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. ஜாமீனுக்காக மீண்டும் அடுத்து மாவட்ட நீதிமன்றத்திலோ அல்லது உயர்நீதிமன்றத்திலேயோ தான் மேல்முறையீடு செய்யக்கூடிய நிலையானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அந்த வழக்கு விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த அந்த திருநாவுக்கரசு தாயார் லதா அங்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதன் காரணமாக அந்த நீதிமன்ற வளாகம் முன்பு சற்று நேரம் ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது லதா அங்கிருந்து காவல்துறை அறிவித்தலை தொடர்ந்து அவர் அங்கிருந்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது திருநாவுக்கரசு ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக அவர்கள் கோவை நீதிமன்றத்திலேயோ அல்லது சென்னை உயர் நீதிமன்றத்திலேயோ மீண்டும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஏனெனில் பொள்ளாச்சி வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராக மாட்டார்கள் என தெரிவிக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக கோவையிலோ அல்லது சென்னையிலோ மற்ற வழக்கறிஞர்கள் திருநாவுக்கரசுக்கு ஆதரவாக ஆஜராகக்கூடும். அதன் காரணமாக அடுத்த கட்டமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஜாமீன் பெறுவதற்கான முயற்சிகளில் திருநாவுக்கரசு குடும்பத்தினர் முயற்சிகள் தற்போது இறங்கி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குருசாமி.